ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறதுனால அதிகமாக யோசிக்கிறோம். அந்த யோசனை அதிகமான யோசனை பேட் வைப்ரேஷன் தான் வரும். அது நம்மளை எப்படி நம்ம எனர்ஜியாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டோம்னா, நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக யோசிச்சுட்டே இருப்போம். அது நல்லதை பற்றியும் இருக்கும். கொஞ்ச நேரம் பகல நேரம் நல்லா இதுன்னே தெரியாது, சும்மா டென்ஷன் ஆகிற மாதிரி தான் யோசிச்சு நாமளே டிப்ரெஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லும் நம்ம எனர்ஜி டோட்டலாக பேட் எனர்ஜியாக மாற்றிக்கிறோம். குட் எனர்ஜியாக இருக்கிறத ஃபுல்லாக பேட் எனர்ஜியாக மாற்றிக்கிறோம். அதுக்கான ஈஸியாக அது எப்படிலாம் நம்ம யோசிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறத பற்றி தான், நம்ம ரொம்ப யோசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். நானும் ரொம்ப 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 யோசிச்சுட்ருக்கேன். இப்போதையும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தான் யோசிச்சுட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா, சீரியல் பார்த்தாவே எதுன்னு பார்த்தா அந்த வில்லி கேரக்டர்லாம் பார்த்தாவே நம்ம இன்னும் பாதி யோசிச்சு நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்களே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டே இருப்போம். அதை விட்டு நல்லா சாங்ஸ் கேட்கலாம். அப்புறம் இல்லையா எதனா நம்ம பியூட்டி டிப்ஸு, ஹேர் டிப்ஸு அந்த மாதிரிலாம் எதனா நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஹேருக்கு அந்த மாதிரி எதனா செஞ்சுக்கலாம். இல்லைனா சாப்பாடு எதனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வீடை க்ளீன் பண்ணலாம். இல்லைனா பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டாவே நல்லா ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் வீடு. அந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா நம்ம செடி வளர்க்கலாம். செடி வளர்த்துட்டு செடிங்களுக்குள்ளெலாம் பார்த்தாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை பசேன்னு நம்ம வளர்த்து செடியில் ஒரு பூவோ இல்லை காயோ இல்லை செடி துளுத்து வரும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாம் வச்சு நம்ம வளர்த்து நம்ம கண்ணால் பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும். எனக்கு அப்போல்லாம் ஒரு பாட்டு இது பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் எனக்கு எனர்ஜி வேணும்னு நட்சத்திர ஜன்னலில் வானம் வித்தி பார்க்குது, சிறகை வைத்து பறப்போம், நம் உறவின் உலகில் பறப்போம். அந்த பாட்டு கிட்டவே அப்படியே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பாட்டெலாம் பிடிக்கும் அந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம கேட்டு இது பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம பாட்டு பாடலாம். நம்ம எல்லாம் இருக்கும்போது பார்த்தாலும் பாடினாதான் ஒரு மாதிரி. இப்போ நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம பாட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பாட்டு பாடி நம்ம சிரிச்சிக்கலாம். நமக்கு எந்த இதெல்லாம் நல்லதாக நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம யோசிக்கிறத இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு கெட்ட விஷயமா யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும், நம்ம இந்த மாதிரிலாம் வளரணும், நம்ம ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம நம்பி அந்த மாதிரி யோசிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேட் வைப்ரேஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம். நம்ம யோசிச்சுன்னே இருக்கிறது நம்மளை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது, நம்ம எப்படி எதனா வேலை செய்யணும். சும்மா உட்காராமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் படுத்தும் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பாட்டு கேட்கலாம், இல்லை எதனா வேலை செய்யலாம், இன்னும் சாப்பாடு நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரிலாம் நம்மளை எப்படி சும்மா இருக்காமல் எப்படிலாம் எங்கேஜாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.